ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் உப்பு புளி. இன்றைக்கி நம்ம ஒரு நான்வெஜ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மீன் குழம்பு வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் நிறைய மீன் குழம்பு ரெசிபிஸ் போட்டிருக்கேன். பார்க்காதவங்களுக்காக கீழே வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் என் கார்ட்ஸ்லேயும் தரேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மீன் குழம்புக்கு வந்து நான் உயிர் மீன் தான் எடுத்திருக்கேன். இது வந்து கருப்பு கெண்டைன்னு சொல்லுவாங்க. உயிர் மீனில் வந்து நீங்கள் குழம்பு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டு வந்து லைஃப் லாங் நீங்கள் வந்து மீன் குழம்புல நம்ம செஞ்சுருக்கவே முடியாது. அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் உயிர் மீன் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளி வந்து எடுத்து அதில் ஒரு கிளாஸ் அளவுக்கு வந்து அரிசி கழுவுன தண்ணி வந்து போட்டு ஊற வைக்கிறேன். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு வந்து சேர்த்துருக்கேன். இது வந்து ஒரு 15 நிமிஷம் இதை ஃபஸ்ட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் மீன் குழம்புக்கு மற்றதெல்லாம் ரெடி பண்ணலாம். 15 நிமிஷத்தில் உங்களுக்கு நல்லா ஊறிடும். ஊறினதுக்கப்புறம் 15 நிமிஷம் கழிச்சு இதுலேருந்து நான் வந்து புளித்தண்ணி வந்து எடுக்கிறேன். எப்போவுமே மீன் குழம்புக்கு வந்து கொஞ்சம் புளி வந்து அதிகமாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு மீன் குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு 3 கிளாஸ் அளவுக்கு புளித்தண்ணி வந்து எனக்கு இருக்கும். இப்போ வந்து இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்க்குறேன். 2.5 ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாய் தூள் சேர்க்குறேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கேற்ற அளவுக்கு வந்து நான் தனியாத்தூள் வந்து சேர்க்குறேன். 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். சப்போஸ் குழம்பு தூள் இருந்துச்சுன்னா அது ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்க்குறேன். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் சேர்க்குறேன். அது கூட ஒரு 2 ஸ்பூன் வந்து விளக்கெண்ணெய் வந்து சேர்க்குறேன். மீன் குழம்புக்கு வந்து விளக்கெண்ணெய் வந்து கொஞ்சமாக சேர்க்கும்போது அதோட அந்த ஃப்ளேவரே தனியாக இருக்கும். இப்போ 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகு வந்து ஃபஸ்ட்டு தாளிக்கிறேன். இப்போ இந்த 3 எண்ணெயும் கலந்து சேர்த்துருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும். சீரகத்தூள் வந்து நான் 1 ஸ்பூன் சேர்க்குறேன். சீரகம் இருந்தால் அது கூட சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு தூள் சேர்க்குறேன். சோம்பு இருந்துச்சுன்னா சோம்பு டைரெக்டாக நீங்கள் 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா 1 கப்பு ஃபுல்லுமே 2 கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 30 சின்ன வெங்காயம் இருக்கும். சின்ன வெங்காயம் கொஞ்சம் அதிகம் கூட சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பொடி உப்பு வந்து நான் சேர்க்குறேன். இது வதங்குறதுக்காக சேர்க்குறேன். ஃபஸ்ட்டு இந்த சின்ன வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். இது பார்த்திங்கன்னா ஒரு 3 நிமிஷம் வந்து நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருந்தீங்கனாலே உங்களுக்கு வந்து நல்லா வதங்கிடும். வதங்கினோன்னே ஒரு 10 பல்லு பூண்டு வந்து தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி அப்படியே ஃபுல்லாகவே சேர்க்குறேன் நான் கட் பண்ணாமல். இப்போது இதில் 2 தக்காளி வந்து மீடியம் சைஸ் தக்காளி வந்து நான் அந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்க்குறேன். இப்போ இதுவும் நல்லா வதங்கணும். இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கணும். இது ஒரு மீடியம் ஃப்ளேமில் வந்து ஒரு 2 நிமிஷம் வச்சுருந்தாலும் நல்லா வதங்கிடும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை வந்து கொஞ்சமாக சேர்க்குறேன். புதினா வந்து ஒரு 1/2 கப் வந்து ஃபுல்லுமே சேர்க்குறேன். அப்படியே புதினா நீங்கள் சேர்க்கும்போது நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும். அது வந்து நல்லாவும் இருக்கும். உங்களுக்கு குழம்புக்கு வந்து தனியாக டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்குறேன். இதை வந்து லோ ஃப்ளேமில் அப்படியே விட்டு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வச்சுருந்திங்கன்னா எண்ணெய் எல்லாம் நல்லா தனியாக பிரிஞ்சு உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா வதங்கி கிடைக்கும். இதுக்கப்புறம் இதை நல்லா கூல் பண்ணிவிட்டு இதை நம்ம வந்து மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். சூட்டோடு போட்டுறாதீங்க. 1 கப் வந்து தேங்காய் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு தூள் வந்து சேர்க்குறேன். சோம்பு இருந்தால் சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து தண்ணி ஊற்றி நீங்கள் அரைச்சிக்கணும். ஏன்னா தேங்காய் வந்து கட் பண்ணிவிட்டு சேர்க்குறதுனால சரியாக அரைக்காது. அதனால் ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்ல பெரிய பேனாக எடுத்துக்கிட்டு அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து புளி தண்ணி வந்து சேர்க்குறேன். நல்லா அந்த மாதிரி அகண்ட வாய் இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு குழம்பு வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அடுத்தது தேங்காய் இந்த சோம்பு பேஸ்ட்டை வந்து சேர்க்குறேன். இப்போது இந்த வெங்காயம் தக்காளி வந்து ஆற வச்சுருக்கிறத வந்து இப்போ நான் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு இதை கோர்ஸாக அரைச்சிக்கணும். ரொம்ப ஃபைனாக அரைச்சிடாதீங்க. தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. அப்படியே கோர்ஸாக அரைச்சிட்டிங்கன்னா போதும். இந்த மாதிரி கோர்ஸாக உங்களுக்கு அரைச்சாலே போதும். இப்போ இதை வந்து இந்த ஆனியன் பேஸ்ட்டை வந்து இப்போ நான் சேர்க்குறேன். அது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி அதையும் வந்து சேர்க்குறேன். இப்போ அந்த வெங்காயம்லாம் வந்து வதக்கும் போது அந்த ஆயில் வந்து எக்ஸ்ட்ராவாக இருந்த ஆயிலை வந்து சேர்க்குறேன் இது கூட. இப்போ இந்த குழம்பு வந்து நல்லா கொதிக்கணும். குழம்பு நல்லா கொதித்ததுக்கப்புறம் நான் 2லேருந்து 3 பீஸ் வந்து மாங்காய் வந்து சேர்க்குறேன். குழம்பு கொதிக்கிறதுக்கு முன்னாடியே மாங்காய் சேர்க்கக்கூடாது. பச்சை வடை அடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால குழம்போட பச்சை வடை போனதுக்கப்புறம் மாங்காயை சேருங்க எப்போவுமே. இல்லைன்னா மீன் குழம்பே அதுக்கு எடுத்துரும்.
2லேருந்து 3 நிமிஷம் வச்சுருந்திங்கன்னா போதும். மாங்காய் வந்து நல்லா ஒரு பாதி அளவுக்கு வெந்துடும். இப்போ மீனை பார்த்திங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், கொஞ்சமாக லெமன் ஜூஸும் 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு ஒரு மணி நேரம் அளவுக்கு நான் வந்து இதை ஊற வச்சுருக்கேன். அந்த மீனை வந்து நான் இப்போது சேர்க்குறேன். இப்போ இந்த மீன் பார்த்திங்கன்னா ஒரு லைட்டாக அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து எதுவும் பண்ணாமல் அப்படியே வச்சுருங்க. இது குக்கரோட மூடியை போட்டு நான் மூடியே ஒரு 5 நிமிஷம் வச்சுருக்கேன். 5 நிமிஷம் வச்சுருந்தாலே உங்களுக்கு வந்து மீன் வந்து நல்லா வெந்துடும். மாங்காய் வந்து அதிலே நல்லா வெந்துடும். நீங்களும் உயிர் மீன் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மீட் யூ ஆல் இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தென் பை பை ஃப்ரம் மீ. என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒரு வாட்டியும் வீடியோஸ் போட்டேன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.